அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா, யோகம் என்றால் என்ன பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி 5ஆம் தேதிங்களா, கரெக்டாக இந்த வீடியோ எடுத்து அனுப்ப ஆரம்பித்து 1 மந்த் ஆயிடுச்சு. போன 5ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கி தான் கிளாஸ் வீடியோ முத எடுத்தது. அதை எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போது அதுக்கு பின்னாடி இப்போ சண்டே எடுக்கலை, திரும்ப ஒரு 2 நாள் லீவு. அப்போ இன்னும் 2-3 வீடியோ எடுத்தது ஃபார்வேர்ட் ஆகலை, அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டா கூட இப்போ 21 வீடியோ 22 வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு. சரிங்களா? இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லைங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த வீடியோ இப்போ பகவான் என்ன சொல்கிறார், எல்லாத்துலேயுமே சுயநலம் வேணாம், பொதுநலமாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. இந்த வீடியோ நீங்கள் இப்போ நமக்கு நாமளே ஒரு டெஸ்ட் வைக்கலாம் இல்லைங்களா, எப்படி இருந்தோம், சுயநலமாக இருந்தோமா இல்லை பொதுநலமாக இருந்தோமான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிங்களா இல்லையா, உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது பொதுநலம். இல்லை நாங்கள் மட்டும்தான் பார்த்துடணும் அப்படின்னா அது சுயநலம் இல்லைங்களா. இப்போ இந்த கிளாஸ் வீடியோ அனுப்பும்போதே ஒரு லேடி கிளாஸ்க்கு முன்னே வந்தவங்க கேட்டாங்க, எங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, சொல்லலாமா அப்படின்னாங்க. சொல்லுங்கள், அப்படியே யோசிச்சுருந்தா நான் சொல்லிகிட்டு இருப்பேனா, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள், சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் நான். சரிங்களா? இப்போது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பணக்காரங்களாகட்டும் ஏழையாகட்டும் யாராக இருந்தாலும் மனதளவில் மனசு அழுத்தம் ஜாஸ்தி கொடுத்துட்ருக்கவங்க தான் அதிகம். மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மன அழுத்தம் அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அப்போது அந்த மனசுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனசுக்கு காயம் ஏற்பட்ட அந்த மனதுக்கு இனிய மருந்து எதுன்னா இந்த சத்சங்கம் மட்டுமே. அப்போது அவங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி, இஷ்டம் இல்லைன்னாலும் சரி, அவங்க கேட்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தேவையானதை பகவான் சொல்லிடுவார். ஏன்னா இது கேட்கும்போது அவங்களுக்கு மனசு அவ்வளோ ஆறுதல் அடையும். இப்போ பயிற்சி மட்டும் பண்ணாங்கன்னு வைங்களேன், இப்போ அவங்க வெறும் பயிற்சி பண்ணோன்னா 2 நாள் பண்ணுவாங்க, 2 நாள் விட்டுடுவாங்க. இதை கேட்டுக்கிட்டே அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஓ இதில் அவ்வளோ நன்மை உண்டா, அப்போ இதை விடக்கூடாது, தினமும் செய்யணும் அப்படின்னு தோணும். பகவான் சத்சங்கம் கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது அந்த அமைப்பு இருந்தால் தானே நடக்கும். அந்த அமைப்பு நம்மளுக்கு இருந்தால் தான் அது காதுலேயே விழும் இல்லைங்களா. ஆகையினால நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, அதாவது நீங்களும் கேளுங்க. கேட்டுட்டு யாருக்கு அந்த வீடியோ தேவைப்படுறதோ அவங்களுக்கு தயவு பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மன அழுத்தம் உள்ளவங்க அதிகம். அதை எப்போ அதுலேருந்து வெளியே வருவாங்கன்னா, அந்த சத்சங்கம் கேட்கும்போது மட்டும்தான் அது முடியும். மனசு அமைதி அடையும். சரிங்களா? ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னையோட இன்னைக்கு 5 டேட்டுங்களா, இன்னையோட கரெக்டாக 1 மந்த் ஆகும். போன பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணது, நேற்று பௌர்ணமி இல்லைங்களா. சரி, யோகம் என்றால் என்ன? யோகம்னா என்னன்னா, நம் மனது ஆன்மாவுடன் கலப்பதே யோகம். சரிங்களா? அந்த நிலை எப்போ கிடைக்கும்? பகவான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும்ல, மனசு தூய்மையெல்லாம் அடையணும்ல, சேவை மனப்பான்மையோடு செய்யணும்ல. அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த ஆசையை ஃபுல்லாக விடணும். அப்போ அந்த ஆசையற்ற நிலைக்கு வரும்போது தான் அந்த மனம் என்பது ஆன்மாவுடன் கலக்கும். சரிங்களா?
அப்போது மனமானது ஆன்மாவுடன் கலந்து விட்டதென்றால் அதுவே யோகம். அப்போ நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்போ தான் நடக்கும். சரிங்களா? அப்போ பகவான் அந்த நிலை எப்போ கொடுப்பாருன்னா அந்த ஆசையற்ற நிலையில் இருக்கும்போது தான் அதெல்லாம் கொடுப்பார். இல்லைன்னா ஜனங்க நாம் விடுவோமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினால் அந்தந்த மனப்பக்குவம் எப்போ நாம் வந்து அந்த பக்குவத்துக்கு நாம் வருமோ அப்போ தான் கொடுப்பார். சரிங்களா? இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட்டு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நாம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது சொல்ல போய் அது நம்மளுக்கு வந்து நடக்காதா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதனால் கூட சொல்லாமல் இருப்பாங்கள்ல. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து பகவான் கொடுக்க நினைத்ததை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. பகவான் தடுக்க நினைத்ததை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஆகையினால பகவான் நம்மளுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு இருந்தாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. ஆகையினால அதுக்கெல்லாம் கவலைப்படவே வேணாம். நீ வந்து எல்லாத்துக்குமே சொல்லுங்க, எல்லாருமே பயனடையணும் இல்லைங்களா. நாம் மட்டும் நல்லா வாழ்ந்தா எப்படி? எல்லாமே வந்து அதை கேட்டு பயனடையணும் இல்லைங்களா. அதனால் தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கோ, அவங்களும் பார்க்கட்டும், மனசு அமைதி அடையட்டும். இந்த வீடியோ வந்து யூஎஸ்ஏ முடிக்க போகுதுங்க. இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா. என் அண்ணன் பையன் வந்து யூஎஸ்ஏல இருக்கான், அவன் அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். எனக்கு வந்து நன்றி எத்தனை அனுப்பி விடுவோம். இப்போது இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. எங்கே இருந்துட்டு எங்கே வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் கேட்டுக்கலாம் இல்லையா, இவ்வளோ வசதி. அப்போது அந்த இந்த சத்சங்கன்ற அந்த இனிய பொக்கிஷத்தை யாராருக்கு வேணுமோ தயவு பண்ணி அனுப்பிவிடுங்க. அதுதான் வந்து எங்கே சத்சங்கம் நடந்தாலும் அந்த பகவான் அதில் தான் அது நடக்கும். பகவானே தான் அதை நடத்தி வைப்பார், அது நம்ம கையில் இல்லை. அப்போது அதை கேட்கும்போது மனசு அவ்வளோ அமைதி அடையும். சரிங்களா? அப்போது தயவு பண்ணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ முன்னே என்ன பார்த்தோம்? யோகாசனம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். யோகாசனம்னு என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஆசனம் ப்ளஸ் பிராணாயாமம் ப்ளஸ் தியானம் மூணும் சேர்ந்தது தான் யோகாசனம் பார்த்தோம். இப்போ யோகம்னா மனம் ஆன்மாவுடன் கலப்பதே யோகம். அதுக்குண்டான முயற்சி தான் அந்த பயிற்சிங்கள்லாம். அப்போ அதை விடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்கு வந்து எதையுமே நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு கேளுங்களேன். இப்போ நீங்கள் இப்போ எதிர்பார்க்கணும் எதை? அந்த ஜோதி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாப்புல கற்பனை பண்ணிகிட்டே செய்யணும். ஏன்னா ஜோதி பகவான். சரிங்களா? ஜோதி கூட எதிர்பார்த்துட்டு செய்யக்கூடாதான்னு கேள்வி கேட்காதீங்க. அந்த ஜோதி வந்து பார்த்துட்டு இருக்கிறாப்புல கற்பனை பண்ணிகிட்டே தான் செய்யணும் நம்ம. ஏன்னா ஜோதி வந்து பகவான். அப்போ வேறு ஏதாவது நம்மளுக்கு வேணும்னா அதை தான் கேட்கக்கூடாது ஒழிய இந்த ஜோதி பார்த்துட்டு இருக்கிறாப்புல கற்பனை பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதுதான் தியானம். சரிங்களா? இப்போது அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் வந்து கற்பனை பண்ண தான் அந்த ஜோதி வந்து உள்ளே காட்சி கொடுப்பார். இப்போ வந்து தேடல் இருக்கணும். அது எதுக்கு? ஜோதிக்கு மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நாம் தினமுமே உட்காந்து பண்ணும்போது நம்ம ஒரு தேடலோடையே உட்காந்து செய்தோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா நாங்கள் பார்த்து அன்றைக்கி எதுவுமே எங்களுக்கு நம்ம தேடுறது கிடைக்கலன்னு என்ன ஆகும்? டயர்ட் ஆகிடுவோம். இப்போ பயிற்சி பண்ணிவிட்டு தியானம் பண்ணும்போது எனர்ஜி ஃபுல்ஃபில் ஆகும். அப்போது நாம் வந்து அது எதனாச்சும் ஒன்று எதிர்பார்த்துட்டே நம்ம பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கலங்கும்போது நம்ம அதை பண்ணிவிட்டு எழுந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் வந்தால் என்ன ஆகும்னா உடம்பு வந்து இப்படி டயர்ட் ஆகும். என்னடா இது பண்ணிகிட்டே இருக்கும், ஒன்றுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு உடம்பு ஒரு மாதிரி டயர்ட் கொடுக்கும். அதனால எதையுமே எதிர்பார்த்து செய்யாதீங்க. சரிங்களா? முயற்சி நம்முடையது, முடிவு பகவானுடையதுன்னு விட்டுட்டு நம்ம பயிற்சி மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது அவங்களுக்கு எப்போ அந்த கர்மா வந்து முடிகிற டைம் வருதோ அப்போ தான் அது நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா ஏன் வந்து நாம் வந்து அதை வந்து எது நமக்கு நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை நாம் வாங்கிட்டு வந்த கர்மாவை நாங்கள் அதை அனுபவித்து முடிக்கணும் இல்லைங்களா. அதனால அதை ஏற்றுக்கிட்டு அதை வந்து அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. திரும்பவும் வந்து அதை அனுபவிக்கணும், இப்பயே அதை முடிச்சிட்டா அந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது
அந்த குருவினோட வழிநடத்தல் எதுக்கு வேணும்னு சொன்னால் அவங்க வந்து முத்தசோடு இருக்கிறத இவ்வளோன்னு பண்ணிடுவா. இந்த கர்மாக்களை இவ்வளோ பெரிய இருக்கிற கர்மாக்களை வந்து இவ்வளோண்டா பண்ணிடுவா. இவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இதை வந்து பகவான் கொடுத்துருக்க. சரிங்களா? அப்போது ஒரு குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போது நம்ம பண்ணும்போது எந்த தேடலும் வச்சு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லுமே டயர்டாகும். நீங்கள் எந்த தேடலும் இல்லாமல் உட்காந்து செய்யுங்களேன். உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் மனசு அமைதியாக இருக்கும். தேடல் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உட்காரும்போது அப்படியே மனசு அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும். தேடல் இருக்கும்போது தான் அந்த அலைப்பாய்தல் இருக்கும். நீங்கள் எப்போ தேடலை நிறுத்துறீங்களோ இது வேணும் அது வேணும் அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்னு அந்த தேடல் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிற்கிதோ அப்போ வந்து அந்த மனமானது அடங்கிவிடும். மனதின் ரகசியம் அதுதான். நம்மளுக்கு வந்து அந்த தேவை வந்து நிற்கணும், தேவையை விடணும். அப்போ தேடலை விடணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்தது நம்ம தேடும்போது கிடைக்காதுங்க. தேடாமல் இருக்கும்போது தானே கிடைக்கும். நாம் எதை தேடிட்டு இருக்கோமோ அது நம்மளை தேடிட்டு இருக்கு இல்லையா? நம்ம தேடும்போது கிடைக்காது. நம்ம எப்போ தேடலை நிறுத்துவோமோ அப்போ அது நம்மளுக்கு உடனே கிடைச்சிடும். ஆகையினால் எதையுமே எதிர்பார்க்காம நாம் செய்வோம், முயற்சி நாம் பண்ணுவோம், முடிவை பகவான்கிட்ட விட்டுடுவோம். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து தினமுமே விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.